வணக்கம் அண்ணே. சாதிக்கண்ணா, நாங்கள் யார் கூட அரசியல் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜூவில் போய் நாங்கள் அரசியல் பண்ணுறதான்னு கேட்டிருக்கீங்க. அணில் குஞ்சு, ஆமை குஞ்சு, ஆட்டுக்குட்டி, கரப்பாம்பூச்சி இப்படி இருக்க விலங்குகளுக்குள்ளலாம் நாங்கள் அரசியல் பண்ணுறதா? இது மிகப்பெரிய மானக்கேடு அப்படின்றீங்க. யார் கூட அரசியல் பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் மேடை பேச்சு பேசுகிறீங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? நாட்டை தலை உணிய விட மாட்டோம். 4.5 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கீங்க. இந்த கடனை காட்டிலும் நீங்கள் வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் தலைகுனியை வைக்கணும்னா என்ன, எங்கேருந்து கடை வாங்க போகிறீங்கன்னு தெரில. நார்மலான மக்கள் வாழ்க்கையே சீரழிச்சிட்டீங்க. பிச்சைக்காரனாக இருக்கிறவன் எந்த கட்சியில் இருந்தால் என்ன, அவனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தோம்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. பிச்சைக்காரனாக இருந்தே செத்தாலும் டிஎம்கேக்காரனாக தான் இருந்து சாகணும் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றணுங்கிறீங்க. அதை விட ஒரு மிகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா? எம்பி எம்எல்ஏ ஆகிறலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம். மக்களில் ஒருத்தவங்களாக இருக்கவங்கள நீங்கள் கரெக்டாக ஆட்சி பண்ணி வழி நடத்தி கொண்டு போனீங்கன்னா மக்கள் சாதாரண ஒரு பிரதிநிதியாக இருக்கவங்க கூட எம்எல்ஏ எம்பி ஆகலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க? யார் ஃபஸ்ட்டு எம்பியாக இருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் தான் அடுத்து ஒருத்தரை கொண்டு வரீங்க. குடும்ப அரசியலை தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மேடை பேச்சு பேசுகிறீங்கல்ல, மனசு தொட்டு சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் என்றைக்கு எம்எல்ஏ ஆக போகிறீங்க, எம்பி ஆக போகிறீங்க? உங்களால் ஆக முடியுமா? ஆனால் நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் உண்மையாக நல்லபடியாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற முறையில் தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம வேட்பாளராக நிறுத்தலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன உங்கள் கட்சியில் எத்தனை பேர்த்த நிறுத்திருக்கீங்க? 234 தொகுதியில் நிறுத்தியிருக்கோங்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா யோசித்து சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. சனிக்கிழமை ஒரு பஸ்ஸு போகுது, சுந்தரா ட்ராவல்ஸ் போகுது, பச்சை கலரு மஞ்சள் கலருன்னு. உண்மையிலே உங்கள் கட்சிக்கு தைரியமும் திராணியும் இருந்தால் எல்லா நாளும் அவர் பரப்புரை செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு அனுமதி கொடுத்தா தான் அவர் எல்லா இடத்துலையும் போய் பரப்புரை செய்ய முடியும். ஆனால் அவர் போகிற இடத்துல ஆம்புலன்ஸ் விடுறது, கரண்டை கட் பண்ணுறது, உங்கள் ஆளுகளே அனுப்பிச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு தான் வரீங்க. ஆனால் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்ய மாட்டீங்க. இதுக்கு நெஞ்சை நிமித்திட்டு வந்துடுறீங்க. தமிழ்நாட்டை தலை குனியாக விட மாட்டேன். ஆல்ரெடி தலை குனியலை, தலை தொங்கிருச்சு. தமிழ்நாடு முக்கால்வாசி பேர் போதையில் தான் அலையிறானுங்க. ஓகேங்களா? இன்னும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறத கூட நிறுத்த முடியல உங்களால். ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு பில்டிங் சிஸ்டம் கூட கொண்டு வர முடியல. பேசுகிறப்ப பார்த்து பேசுங்க. பேசுகிறது தப்பு இல்லை, நாக்கு எப்படி வேணால் வளைஞ்சு பேசும். ஆனால் சில உண்மைகளை கரெக்டாக பேசணும். மேடை கிடச்சிருச்சுன்னு என்ன வேணால் பேசக்கூடாது. ஓகே?